அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் HUL, நெஸ்லே இந்தியா, பேட்டா இந்தியா, டிடிகே பிரஸ்டீஜ் இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் வைர ஊசி பங்குகள். ஏஷியன் பெயிண்ட்ஸும் வைர ஊசி பங்கு. இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான் சேரும் அப்படிங்கிற தொனியில் பல வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறாரு. அவருடைய கருத்து மிக மிக சரியான கருத்து. அவர் ஒரு பெர்ஃபெக்ட் இன்வெஸ்டர். வேல்யூ இன்வெஸ்டிங்கில் எங்கே வேல்யூ கிடைக்குதோ 10 ரூபா பொருளை 5 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாதான் அதுதான் வேல்யூ, அங்கே தான் உங்களால் லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற கருத்து ரொம்ப ரொம்ப சரியான கருத்து. ஆனாலும் நான் HUL வாங்கியிருக்கிறேன், பேட்டா இந்தியா வாங்கியிருக்கிறேன், டிடிகே பிரஸ்டீஜ் வாங்கியிருக்கிறேன். அதுக்கான காரணங்களை உங்ககிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றேன். பேட்டா இந்தியா, HUL வாங்கின நான் நெஸ்லே இந்தியா வாங்கலை. ஏன்னா PBI ரேஷியோ 75 அப்படின்னு இருக்குது. டைட்டன் வாங்கலை. ஏன்னா 100 PEன்னு இருக்குது. வைர ஊசி பங்குகள்லையுமே நான் செலக்டிவாக தான் சில ஸ்டாக்ஸை பிடிக்கிறேன். அதுக்கான காரணங்களை பல வீடியோக்கள்லையும் லைவ் செஷன்லையும் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த பங்குகள் எல்லாமே 20 PEயில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ HUL ரிசல்ட் நல்லா இல்லை, அவங்கக்கிட்ட க்ரோத் இல்லை, அவங்களுடைய காம்படிஷனில் நிறைய கம்பெனிகள் உள்ளே இறங்கி அவங்க ப்ராடக்டையே நல்ல தரத்தில் சீப்பான விலைக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த செக்டரினுடைய நிலைமை இப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, HUL மாதிரி மிகப்பெரிய பிராண்டு இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்து ப்ரீமியம் செக்மெண்ட்டு அல்லது அவங்களுடைய செக்டரையே ரிவைவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன். ஏன்னா அந்த துறையில் அவங்க தான் மிகச்சிறந்த வல்லுநர்கள். அதாவது என்னென்னா அவங்க துறையில் அவங்க தான் கிங்கு. அந்த மாதிரி இருக்கிற கம்பெனி தான் HUL. HUL நான் இந்தியாவில் வாங்கலை, ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வாங்குகிறேன், அங்கே சீப்பாக இருக்குது. அந்த கம்பெனி தான் HUL இந்தியாவையும் ஓன் பண்ணுது அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப சரியான ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அந்த சோம்பேறித்தனத்தினால நான் HUL இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வாங்காமல் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் 20 PEயில் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. இண்டஸ்ட்ரி PEயை விட கம்மியாக கிடைக்கிறாங்களா? 15 வருஷமாக 50 PEயில் ட்ரேட் ஆனவங்க எப்படி 20 PEக்கு ட்ரேட் ஆவாங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. 3-4 வருஷமாக ஒரே விலையில் கிடக்கிறாங்க. அதனால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸு. ஏன்னா 4 வருஷமாக இந்த காசை கொண்டு போய் FDயில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது க்ரோத் இருந்திருக்கும். HULல போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் காசு அப்படியே ஃப்ளாட்டாக கிடக்கும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்கு எப்போ பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத யாருனாலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரிலையன்ஸ் மாதிரி பங்கு பல வருஷங்களாக ஃப்ளாட்டாகவே கிடந்துச்சு. 10 வருஷம் ஃப்ளாட்டாக கிடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சடன்னு மேலே ஏறி அந்த 10 வருஷத்துக்கும் சேர்த்து ரிட்டனை கொடுத்தது அப்படிங்கிற இன்சிடெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் HUL இந்த மாதிரி ரிட்டனை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வச்சுருக்கிறேன். அதே சமயம் HUL நான் எப்படி வாங்குகிறேன், ஏன் வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை விளக்கி HUL வேஸ்டான ஸ்டாக்கா அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அலாட் மணி சேனலுக்கும் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் ஒரு பெர்ஃபெக்ட் இன்வெஸ்டர். நம்ம அவ்வளவு தூரம் பெர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலத்தை வாங்கிட்டேன்னா எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுறனோ அதே மாதிரி தான் எனக்கு HUL ஸ்டாக்கும் அல்லது பேட்டா இந்தியா, HDFC பேங்க்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸு. HDFC பேங்க்கெல்லாம் 2.5 புக் வேல்யூவில் வந்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன். அது என்னுடைய க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் நான் வாங்கி வைக்கிறேன். க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் 2.5 புக்குக்கு நான் ஏன் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பங்கினுடைய விலை பல வருஷமாக ஃப்ளாட்டாகவே கிடக்குது. ஆனால் அவங்களுடைய சேல்ஸ் க்ரோ ஆகுது, ப்ராஃபிட் க்ரோ ஆகுது. அப்போ எனக்கு வர்ற கருத்து என்னென்னா, இதை விட கம்மியான சேல்ஸு ப்ராஃபிட்டில் இருந்தப்போ 3 புக்கு 4 புக்கு கொடுத்த மார்க்கெட்டு அதை விட சேல்ஸ் அதிகமாக ப்ராஃபிட் அதிகமாக காட்டும் பொழுது கம்மியான ஒரு புக்கில் வச்சுருக்கு.
அப்போது இந்த செக்டருக்கு வந்து நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் மறுபடியும் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை, ப்ளஸ் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறதே ஃபண்டமெண்டலாக சவுண்டான ஒரு பேங்க்கு, இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் ப்ரைவேட் பேங்க்கு. இந்த பேங்க்கை வந்து நான் ஹோல்டு பண்ணுறது மூலமாக என்னுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நான் வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் வந்து என்னால் வாங்கவே முடியலை. ஒரு புக்குக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவம். ஆனாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா 2008 மாதிரி ஒரு கிராஷ் நடந்துச்சு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் விழும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை இப்போ வாங்கியிருக்கிறேன், அப்போ சீப்பாக கிடச்சிச்சின்னா இன்னும் நிறையா வாங்குவேன். அதுதான் என்னுடைய புரிதல். எனக்கு போர்ட்ஃபோலியோ பில்டிங் பண்ணணும். இந்த பங்குகள் எல்லாமே ஒரு 3-4 வருஷமாக ஒரே விலையில் கிடக்குது. அதனால் வந்து அவங்களுடைய அந்த க்ளீனப்பு, எஃபிஷியன்சி, உள்ளுக்குள்ளே வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கிறாங்க. அந்த செக்டர் வந்து சாதகமாக இன்னும் வந்து அமையலை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு நான் வந்து இந்த மாதிரி பேங்க்குகளில், இந்த மாதிரி வைர ஊசி பங்குகளில் சார்ட்டில் விலை குறைஞ்சிருக்குது, புரியுதுங்களா? நான் வந்து இப்போ டைட்டன் வந்து ஏறிக்கிட்டே போய் மேலே கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு, அங்கே நான் வாங்கலை. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து இறங்கு முகத்தில் அல்லது ஃப்ளாட்டாக பல வருஷம் இருந்ததுக்கப்புறம் நான் பிடிக்கிறேன். காரணம் வந்து என்னென்னா, ஹிஸ்டாரிக்கலாக இருந்த இண்டஸ்ட்ரி பிஇயை விட, ஹிஸ்டாரிக்கலாக இருந்த புக் வேல்யூவை விட கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறேன். அந்த ஆஸ்பெக்டில் நான் பிடிக்கிறேன் நண்பர்களே. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது என்னுடைய பர்சனல் கன்விக்ஷன் தான். நான் HUL ஷேரில் ரொம்ப க்ளீனாகவே போட்டுவிட்டேன். 3 வருஷமாக 45 EPS அப்படிங்கிறத ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணவங்க எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிட்டாங்க அப்படின்னா EPS கூடிக்கும். அதே சமயம் வந்து இந்த டேக்ஸ் ரேட் கட்டு, மான்சூனு, இந்த எஃபெக்டெல்லாம் வந்து சேர்ந்து மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட காசு வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து அவங்க சர்ஃப் எக்ஸல் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய புரிதல் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் நம்ம இருந்தாலும் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, HULோடைய மேனேஜ்மெண்ட் FMCG செக்டரில் ரியலாக என்ன நடக்குது, அவங்களுடைய சேல்ஸில் எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் பண்ணுது, எந்த ப்ராடக்டோடைய சேல்ஸ் குறைஞ்சிருச்சு, எங்கே காம்படிஷன் அதிகமாக இருக்குது, என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த HUL கம்பெனி வந்து இப்போ வந்து பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு growth காட்ட வேண்டிய கடமை இருக்குது. மார்க்கெட்டில் அவங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஆன்சரபிள். அப்போது அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை உள்ளே இறங்கி படித்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் கேட்டு அந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்பொழுது தான் இன்னும் நல்ல கிளியரான விசிபிலிட்டி கிடைக்கும் நண்பர்களே. இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை பிடிக்கணும். நான் வந்து என்னுடைய கருத்தை இந்த வீடியோ பதிவு மூலமாக ஒன்ஸ் அகேன் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் நான் தொடர்ந்து ஸ்டாக் பிடிச்சிட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த 20% மார்க்கெட் கரெக்ஷனில் என்னுடைய லாபத்தில் தான் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து நஷ்டமாச்சே ஒழிய, இந்த பங்குகள் அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸு, HUL, HDFC பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு, இந்த மாதிரி பங்குகள் நான் வச்சுருந்ததுனால என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாமே லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள். 20% மார்க்கெட் உடையும் பொழுது இந்த பெரிய பங்குகள் எல்லாம் பெருசாக உடைபடலை. அதுதான் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளாக இருந்ததுக்கு காரணம். ஏன்னா வந்து கொரோனாவில் ரன்னப் ஆனப்போ இந்த பங்குகள் பெருசாக ஏறலை, அதனால் வந்து கீழே விழுகிறப்போ இவங்களும் பெருசாக உடையலை. அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்சர்வேஷன். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிவிடுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கன்விக்ஷன் இருக்குது, ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, ஒரு நாலேஜ் அண்ட் ரிசர்ச்சிங் கேப்பபிலிட்டி இருக்குது. நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், உங்களால் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் புரியுதா? நீங்கள் 10 வருஷம் தேவையில்லாத காசை அசட் அலோகேஷனில் தங்கம், நிலம், அதுக்கப்புறம் FD இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்தது போக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு போர்ஷனை கொண்டு வர்றீங்க, அதில் சிப் பண்ணுறீங்க இண்டெக்ஸில், அதில் ஒரு போர்ஷனை எடுத்து நீங்கள் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை வாங்கி சேஃபாக வந்து ப்ளே பண்ணுறீங்க. ஐடிசியை வாங்குறதும் வந்து சரியான ஸ்ட்ராட்டஜி தான். ஐடிசி கூட சேர்த்து HUL வாங்குறதும் சரியான ஸ்ட்ராட்டஜி தான். HUL வந்து நான் விலை அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் அது பல வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு, மார்க்கெட் உடஞ்சாலும் உடையலை. எனக்கு HULல 8.5% ரிட்டர்ன் வந்தாலும் ஓகே, ஐடிசியில் 10.5% ரிட்டர்ன் வந்தாலும் ஓகே. இந்த 2 பங்கையும் நான் ஏன் ஹோல்டு பண்ணுறேன்னா, எனக்கு வந்து டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது, ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணுறேன். நான் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து இந்த மாதிரி பங்குகளை வாங்குறேன் அப்படிங்கிறத
உங்களுடைய பர்சனல் சாய்ஸாக நீங்கள் எடுங்க நண்பர்களே. உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத பாருங்கள், என்ன புரியுது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் ஓகே தானா, எனக்கு எஃப்டி ரிட்டர்னை விட ஒரு 2% கிடச்சா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜியில் சில பங்குகளை பிடிப்பேன். எனக்கு வந்து இல்லை நான் மல்டி பேக்கராக வரணும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸை பிடிப்பேன். மல்டி பேக்கராக வாங்குற ஸ்டாக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா போர்ட்ஃபோலியோவில் 1% தான் அலோகேஷன் கொடுப்பேன். நான் 25 வருஷம் 30 வருஷம் வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சில பங்குகளை பிடிப்பேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் லெவலுக்கு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறதே அப்படியே காப்பி அடிச்சிங்கன்னா அது ஃபெயில் தான் ஆகும். உங்களுக்கு திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்கிறத அப்படியே காப்பி அடிச்சேன்னா எனக்கு ஃபெயில் தான் ஆகும். அவர் சொன்ன பங்குகள் எல்லாம் நான் ரிஸ்கி பெட் ஸ்ட்ராட்டஜியில் 1-2 வாங்கியிருக்கிறேன். சரிங்களா? சில ஸ்டாக்ஸ் வந்து எனக்கும் வந்து அதே கன்விக்ஷன் இருந்ததுனால நான் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி நண்பர்களே ஓரளவு நாலேஜபிளாக ஆயிட்டு அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் மாதிரி மெச்சூர்டாக நிதானமாக வந்து முதலீட்டு முடிவுகளை எடுங்க. அதுதான் நான் வந்து சொல்ல வர்ற கருத்து. நன்றி, வணக்கம்.